நமக்கு வரும் ஒவ்வொரு எண்ணமும் நம்மை வடிவமைக்கின்றது. நல்ல எண்ணங்கள் வாழ்க்கையையே மாற்றிவிடும். நல்லதை நினைக்க ஆரம்பிக்கும் நிமிஷமே நல்ல விஷயங்கள் நம்மை நோக்கி வரத் தொடங்கும். சிந்தனை மாறும்போது முடிவுகள் மாறும், முடிவுகள் மாறும்போது வாழ்க்கை மலரும். எது நடக்கும் என்பதை விட அதை எப்படி நினைக்கின்றோம் என்பதே வாழ்வின் தரத்தை தீர்மானிக்கின்றது. ஒரே ஒரு நல்ல எண்ணம் கூட நாழிகையில் மனதை புத்துணர்ச்சி பெற செய்யும். நம்மை நாமே உயர்த்தும் சக்தி சிந்தனைகளில்தான் இருக்கின்றது. எதிர்மறை சிந்தனைகள் கதவை மூடிவிடும், நேர்மறை சிந்தனைகள் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும். நல்ல எண்ணங்கள் நம்மை நாமே அறிந்து கொள்ள உதவும். சிந்தனை மாற்றம் சிறிய மாற்றம் அல்ல, முழு குணநலத்தை மாற்றும் புரட்சி. உள் சிந்தனை உன்னை உயர்த்தவும் தள்ளவும் ஒரே அளவில் சக்தி கொண்டது. நினைப்பது சிறியது என்றால் வாழ்வும் சிறியது, நினைப்பது பெரியது என்றால் வாழ்வும் பெரியது. வாழ்க்கை மாற ஒரு தீர்மானம் போதும், நல்லதே நினைக்கணும் என்ற ஒன்று. நம்முடைய சிந்தனையே நம்முடைய எல்லைகளை உருவாக்குகின்றது. மனதை மாற்றினால் உலகம் மாறும், உலகம் மாறினால்தான் வாழ்க்கை மாறும் என்று வேண்டியதில்லை. ஒவ்வொரு நேர்மறை சிந்தனையும் நம்மை சிறந்தவராக மாற்றும் படிக்கரை. சிந்தனைகள் வெற்றிக்கு பாலமாகவும் தோல்விக்கு பள்ளமாகவும் இருக்கும். உள் உலகம் மாறும்போதுதான் வெளி உலகம் மாற்றத்தை காட்டும். இடையூறுகளை பிரச்சனை என பார்க்கின்ற மனதை மாற்றினால் அவை வாய்ப்புகளாக மாறிவிடும். வாழ்க்கைக்கு புதிய திசை வேண்டுமென்றால் புதிய சிந்தனைதான் முதல் படி. நல்லதை நினைத்தால் மனம் நிம்மதி பெறும், நிம்மதி வாழ்க்கையை அழகாக்கும். கருத்தை மாற்றினால் கண்ணோட்டம் மாறும், கண்ணோட்டம் மாறினால் சகலமும் மாறும். பயம் ஒரு சிந்தனைதான், அதை மாற்றினால் தைரியம் பிறக்கும். எதிர்மறை சிந்தனை நம் திறமையை மூடிவிடும், நேர்மறை சிந்தனை அதை வெளிக்கொண்டு வரும். ஒரு நல்ல எண்ணம் கூட மனதுக்கு ஒளி தரக்கூடும். சிந்தனைக்கு ஊட்டம் கொடுத்தால் வெற்றி பசியுடன் நம்மை தேடி வரும். நம்மை நம்பி நினைக்கும் எண்ணங்கள் நம்மை நம்பும் நண்பர்கள் போல. புதிய சிந்தனை புதிய வாழ்க்கையை தரும், பழைய சிந்தனை பழைய பயமற்ற வாழ்வை தரும். மாற்றம் எங்கிருந்து வருகிறது என்றால் என்னால் முடியும் என்ற சிந்தனையிலிருந்துதான். உனது எண்ணங்கள் உன் பழக்கங்களாகி, பழக்கங்கள் உன் குணமாகி, குணம் உன் விதியை தீர்மானிக்கும். நல்ல சிந்தனைகள் இழப்பை கூட பாடமாக உணர்த்தும். நல்ல சிந்தனைகள் இழப்பை கூட பாடமாக உணர்த்தும். நாம் நினைப்பதை நம் மனம் நம்பும், மனம் நம்புவதை வாழ்க்கை பிடித்துக் கொள்ளும். மனதை உயர்த்துவது எளிது, உயர்ந்த சிந்தனைகளை தேர்வு செய்தாலே போதும். நோக்கத்தை மாற்ற சிந்தனை மாற்றம்தான் முதல் படி. வெற்றி என்பது நல்ல சிந்தனைகளின் ஓர் அத்தியாயம். நாம் யோசிப்பதற்கு ஒரு நொடிதான், ஆனால் அதனால் வாழ்க்கை முழுவதும் மாறும். நல்ல சிந்தனை, நல்ல நடத்தை, நல்ல வாழ்க்கை இவை மூன்றும் ஒன்றோடொன்று இணைந்தவை. நாம் எதை நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதுவே நம்மை நினைத்துக் கொண்டிருக்கும். எதிர்மறையை நீக்க நினைக்க வேண்டாம், நேர்மறையை சேர்க்க ஆரம்பிக்கலாம். மனதில் மாற்றம் வரும்போது உடனே நம் ஆற்றலும் வெளிப்படும். சிந்தனை மாற்றம் காலத்தை வெல்லும் திறன் தரும். நேர்மறை சிந்தனை மனதை இலகுவாக்கும், இலகுவான மனம் வாழ்க்கையை இனிமைப்படுத்தும். உன் மனதை கட்டுப்படுத்தினால் உலகமே உன் வசப்படும். நல்ல சிந்தனையால் தான் நல்ல உறவுகளும் நல்ல மனிதர்களும் வாழ்வில் வருவார்கள். நானாக மாற வேண்டும் என்றால் முதலில் என் சிந்தனையே மாற வேண்டும். ஒவ்வொரு மாற்றமும் ஒரு சிந்தனையில்தான் ஆரம்பிக்கும். நம்மை நம்பும் சிந்தனைகள் நம்மை உயர்த்தும், நம்மை குறைக்கும் சிந்தனைகளை விடுவிக்க வேண்டும். சிந்தனையை தூய்மைப்படுத்தினால் வாழ்க்கை தானாகவே ஒளிவிடும். மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை, விதை நல்லதாக இருந்தால் பயிரும் நல்லதாக இருக்கும். எண்ணம் எப்படி இருக்கின்றதோ வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். மனநிலையை மாற்றினால் முடிவுகளும் மாறும். ஒரு நல்ல எண்ணம் மனிதனை உயர்த்தும், ஒரு கெட்ட எண்ணம் அவன் நடந்த பாதையையே சாய்த்துவிடும். சிந்தனை நம் வாழ்வை வடிவமைக்கும் ஆசிரியர், ஆசிரியர் மாறினால் பாடமும் மாறும். நாம் எதை பற்றி அதிகம் சிந்திக்கின்றோமோ அதுவே நம் வாழ்க்கையில் நிஜமாகிவிடும். தோல்வி ஒரு நிகழ்வு, ஆனால் தோல்வி என்ற எண்ணம் நம்மை நிறுத்தும். எண்ணத்தை மாற்றினால் நடை தொடரும். மனது எதை நம்புகின்றதோ அதை உருவாக்கத் தொடங்கும். நம்பிக்கை உயர்ந்தால் வாழ்க்கை உயரும். சிறிய மாற்றம் சிந்தனையில் வந்தால் பெரிய மாற்றம் முடிவில் வரும்.
பயம் ஒரு எண்ணம், முயற்சி ஒரு எண்ணம். எதை ஏற்றி வைத்தோமோ அதுதான் நம்மை இழுக்கும். சிந்தனையே நம் நடைபாதைக்கு விளக்குச்சூளை. விளக்கு மங்கினால் பாதையும் இருண்டு போய்விடும். இருள் எப்படி வெளிச்சத்தை விரட்ட முடியாதோ, கெட்ட எண்ணம் நல்ல எண்ணத்தை தடுக்க முடியாது. நம்மை நாமே குறைத்து எண்ணினால் வாழ்க்கை நம்மை மேலும் தாழ்த்திவிடும். முடியாது என்ற எண்ணமே பெரிய எதிரி. அதை முயற்சி செய்யலாம் என்று மாற்றினால் வழி மாறும். சிந்தனை என்பது ஒரு அலை போல, எந்த திசையில் செலுத்துகின்றோமோ அப்படியே பரவிவிடும். நாம் நினைப்பது நாம் அல்ல, நாம் தேர்வு செய்வதுதான் நாம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய எண்ணத்தால் மனிதன் புதிதாக பிறக்கின்றான். மனதை வென்றவன் உலகத்தையும் வெல்ல முடியும். எண்ணத்தை கட்டுப்படுத்தினால் செயலையும் கட்டுப்படுத்த முடியும். ஆற்றல் மனதில் பிறக்கிறது. மனம் தளர்ந்தால் உடலும் தளரும். எண்ணம் விழுந்தால் மனிதன் வீழ்வான். எண்ணம் உயர்ந்தால் மனிதனும் உயர்வான். நாம் எப்படி நினைக்கின்றோமோ அதற்கேற்ற மனிதர்களை வாழ்க்கை நம்மிடம் கொண்டு வந்து நிறுத்தும். நல்ல எண்ணம் நல்ல மனிதர்களையும் நல்ல வாய்ப்புகளையும் ஈர்க்கும். புரியாத விஷயத்தையும் நல்ல எண்ணம் புரிய வைக்கும். மனம் அமைதியாய் இருந்தால் தீர்வு தானாக நெருங்கும். எண்ணம் நம் வார்த்தைகளை உருவாக்கும். வார்த்தைகள் நம் செயல்களை உருவாக்கும். உள்ளிருந்து மாற்றம் வந்தால் வெளியில் மாற்றம் தவிர்க்க முடியாது. மனதில் தன்னம்பிக்கை வந்தாலும் வாழ்க்கையில் வலிமை வரும். கஷ்டம் வருவது இயல்பு. கஷ்டத்தை எப்படி பார்க்கின்றோம் என்பதே மாற்றம். எண்ணம் நல்லதாக இருந்தால் அதிர்ஷ்டமும் நம் பக்கம் நகரும். சிந்தனை மாற்றம் இல்லாமல் வாழ்க்கை மாற்றம் எதிர்பார்ப்பது பயனில்லை. ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் ஒரு மாற்றப்பட்ட சிந்தனை நிச்சயமாக இருக்கும். நாம் நம்மை எப்படி பார்க்கின்றோம் என்பதே உலகம் நம்மை இப்படி பார்ப்பதற்கான காரணம். எண்ணம் உயர்ந்தால் நேரமும் வாய்ப்பும் நம்மை தேடி வரும். கெட்ட எண்ணத்தை தள்ளிவிட்டால் மனதில் இடம் விடும். அந்த இடத்தை நல்ல எண்ணம் நிரப்பும். எண்ணம் மலர்ந்தால் செயல்கள் மனம் வீசும். எண்ணத்தை வலிமையாக்கினால் பலவீனம் படிப்படியாக மறைந்துவிடும். நம்பிக்கை இல்லாத எண்ணம் எந்த செயலையும் பாதியில் நிறுத்தும். நம் சிந்தனை நம்மை உருவாக்கும் சிற்பி. எண்ணம் தூய்மையாக இருந்தால் மனம் சுத்தமாகும். மனம் சுத்தமானால் வாழ்க்கையும் சீராகும். நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவரை தடைகள் சிறியது. எண்ணம் மாற்றம் வாழ்க்கையில் புதிய கதவை திறக்கும் திறவுகோல். நாம் நம்மை மதிக்கிற எண்ணம் வந்தால் உலகமும் நம்மை மதிக்கும். எண்ணம் நம் எதிர்காலத்தை அமைப்பதற்கான முதல் கல். நல்ல எண்ணம் நமக்கு துணையாகின்றது. கெட்ட எண்ணம் நமக்கு சுமையாகின்றது. மனதில் சரியான எண்ணம் இருந்தால் தவறான பாதை கூட சரியான திசைக்கு கொண்டு செல்லும். எண்ணம் நம்மை தூக்கி செல்கிறது. சோம்பேறித்தனமான சிந்தனை நம்மை தாழ்த்தி செல்கிறது. நம் வாழ்க்கை நம் சிந்தனையாலே உருவாகின்றது. சிந்தனை நிமிர்ந்தால் வாழ்க்கையும் நிமிரும். எத்தனை தடைகள் வந்தாலும் மனது தளராமல் இருந்தால் எந்த பாதையும் கடக்க முடியும். நல்ல செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் அது நல்ல பலனாக நம்மிடமே திரும்பி வரும். கஷ்டம் நம்மை நிறுத்த வராது, நம்மை கற்றுக் கொடுக்கத்தான் வரும். அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளும் பாடம்தான் முக்கியம். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளேயேதான் இருக்கின்றது. அந்த சக்தியை நம்புங்கள். அது உங்களை உயரத்துக்கு அழைத்து செல்லும். சிந்தனையை மாற்றுங்கள். வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நன்றி.